தேர்ஸ்டே மார்னிங் காலையில் பூஜைலாம் நல்லபடியாக வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வாசலில் இருக்கிற உருளியில் பூவெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ எல்லாத்தையும் தான் வந்து மாற்றிட்டு இருக்கேன். முக்கியமான ஒரு வேலை காலையிலே இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்லி மாவு வந்து அரைக்கவே இல்லை. நேற்று வந்து காலி ஆயிடுச்சு. எனக்கு இட்லிக்கும் தோசைக்கும் மாவு இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே இட்லிக்கும் தோசைக்கும் மாவு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால எப்போ மாவு காலியானாலும் உடனே வந்து ஊற வச்சிருவேன். எப்பவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் இட்லி தோசைக்கு மாவு வந்து ஊற வைப்பேன். காலையில் எழுந்திரிச்சு அரைச்சிருவேன். நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு மாவு இல்லை அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குமா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. நிறைய பேர் சொல்லி நான் இப்போ கேள்விப்படுறேன். நான் வந்து எப்போவுமே அரிசியை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டாவது தான் உளுந்து போட்டு அரைப்பேன். நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு உளுந்து தான் போடணும், அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் அப்படின்னு. நீங்கள் எப்படி மாவு அரைப்பீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப வருஷமாக இப்படியே தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.